இவ்வளோ மோசமா வாழ்க்கையிலே எனக்கு நாள் இருந்ததே இல்லைங்க. அப்படி ஒரு கஷ்டமா இருந்தது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப அசதியா தூங்கிட்டோம். காலையில 8 மணி ஆயிடுச்சு. அதாவது 7:30க்கு எந்திரிச்சுட்டேன். 8 மணி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, வேக வேகமா நான் சமைப்பேனா என்னன்னே எனக்கே தெரியல. சரின்ட்டு வேக வேகமா சாதமும் செஞ்சு, சாம்பார் வச்சு, பீட்ரூட் பொரியல், அப்புறமா கொஞ்சம் மாவு இருந்தது, பழைய மாவு. சரின்ட்டு கொஞ்சம் தோசையும் ஊத்திட்டு, சட்னி இருந்தது. சட்னி லைட்டா நேத்து நைட்டு தான் செஞ்சோமா, அத சூடு பண்ணிட்டு சாம்பார் வச்சேன். இல்ல சட்னி வேணான்னு சொல்லிட்டாங்க பசங்க. சரின்ட்டு சாம்பார் வச்சு தான் தோசை ஊத்தி குடுத்தேன். சிங்க்ல பாருங்க அப்பப்போ எப்பயுமே கழுவிடுவேன். இன்னைக்கு வந்து ரொம்ப லேட் ஆனதுனால டக்கு டக்குன்னு சிங்குக்குள்ளேயே போட்டுட்டேன். இப்போ குழந்தைங்களையும் வேக வேகமா கிளப்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஃபன் கட்டிட்டு, அடுத்ததா வந்து எனக்கும் லஞ்ச் எடுத்து வச்சுட்டேங்க. எடுத்து வச்சுட்டு வேகமா கிளம்புனேன். இந்த கேப்ல வீடியோ வேற இன்னைக்கு எப்பயும் எடுக்கவும் மாட்டேன். இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த கேப்ல வீடியோ வேற எடுத்துட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் ஒரே மொறச்சுக்கிட்டே இருந்தாங்க. குழந்தைங்க அதை விட மிரட்டிட்டு இருந்தாங்க. லேட் ஆயிடுச்சு. எந்திரி எந்திரி வேகமா கிளம்பு சாப்பிடு வையின்னு ரொம்ப திட்டிட்டு இருந்தாங்க. அந்த கேப்ல நான் வீடியோ எடுக்கிறது பார்த்தோன்னா, அவங்களுக்கு ஒரே ஆத்திரம். பாரு நம்ம வேக வேகமா கிளம்பிட்டுருக்கோம். இவ பாட்டுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்காளேன்னு ஒரே சண்டைங்க. என்ன பண்ணுறது? எப்படி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து பரவாயில்ல. இந்த மாதிரி டயத்துல தான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நானே எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு வந்து சாம்பார் ஊற்றி வச்சுட்டுருக்கேன் கடைக்கு கொண்டு போகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, டைம் என்ன அப்படின்னா, நான் அந்த வீடியோ எடிட் பண்ணையில கரெக்டாக 10:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் கடைக்கு போகணுங்க. இப்போ அவங்களுக்கு லஞ்ச் பேஸ்கெட்டும் ரெடி பண்ணிட்டேன். அதாவது வாட்டர் பாட்டிலு, லஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஸ்பூனு, அடுத்து டவல் இப்படி ஒவ்வொன்றா வேற மறந்து மறந்து டக்கு டக்கு டக்குன்னு வேக வேகமாக எடுத்து வச்சேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸு ஸ்நாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியல. ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறனால எல்லாத்தையும் இது பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து கடலச்சி தான் வச்சுருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. வேக வேகமாக குழந்தைங்களையும் கிளப்பியாச்சு. நான் வந்து கிச்சனில் இருந்துட்டு இருந்தேன். அவன் வந்து அம்மா பவுடர் அடிச்சு விடுங்கன்னு சொன்னா, சரின்னு பவுடர் அடிச்சுட்டு சந்தனமும் வச்சாச்சு. பாப்பாவும் தம்பியும் அவங்களா தான் இன்றைக்கெலாம் ரொம்ப கிளம்பிட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து அவளே வந்து மேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பவுடர் போட்டுட்டு இருந்தா. அவள் ஒரு பக்கம் அங்கே அங்கே இழிவு வச்சுட்டு இருந்தா. அப்புறம் அதையும் கரெக்ஷன் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னைக்கு பேட் வேணும் அப்படின்ட்டா. எக்ஸாம் பேட் வேணுன்ட்டா. அதையும் எடுத்து வச்சு ஓரளவுக்கு ஸ்கூலுக்கும் கிளப்பியாச்சு.